இப்போது எனக்கு பாஸ்தா வேண்டும். தயவு செய்து விரைவாக தயார் செய்யுங்கள். சரி, அது எளிதாக இருக்கிறது. நான் செய்வேன். என்னுடைய பாஸ்தா எனக்கு இருக்கிறது. இது இல்லை. ஏய், ஏன் அதை என் மேல் எரிகிறாய்? Pasta மாவு பண்றது during எளிது, but extreme during அதை கலக்குகிறேன். அடடே, ஏன் உன் வாழ்க்கையை சிரமப்படுத்துகிறாய்? பாரு, எல்லாம் தயார். நான் இந்த பாஸ்தாவை வேக வைக்க வேண்டும். அந்த நேரத்தில் நான் சில நகைச்சுவை வீடியோக்களை பார்ப்பேன். பாருங்கள் பாட்டி. அதுல எனக்கு ஆர்வமில்லை. நான் சமையல் செய்கிறேன். ஓ, இது மக்கரோனி பை செஃப். நாம் நமது மாவை ஒரு மெல்லிய அடுக்கு போல உருட்ட வேண்டும். இது வேலை செய்தது சிறப்பாக தெரிகிறது. இப்போது நாங்கள் சிறப்பு வடிவங்களை பயன்படுத்தி வட்டங்களை வெட்டி அதிகப்படியான பகுதிகளை அகற்றி இப்போது நமது மாவை நிரப்புகிறோம். அந்த அழகான ரோஜாக்களை பாருங்கள். அங்கே காத்திரு பாட்டி, அங்கே அதிகமாக சீஸ் இருக்கிறது. ஓ, இது சிறப்பாக இருக்கிறது. ஆனால் அந்த எரியும் வாசனை என்ன? என்ன? ஓ, இல்ல, அது இருக்க முடியாது. என் பாஸ்தா, ஓ, அது கரைஞ்சிச்சது. அப்படியா? இப்போது என்ன செய்ய வேண்டும்? முடியாது. என்ன பாட்டி, நான் பார்த்து வருகிறேன். கம்மி ஸ்பெகட்டி. இதை செய்வோம். எனக்கு ஸ்ட்ராஸ் மற்றும் ஜெல்லி தேவை. செர்ரி சுவை சரியானது. அதை தண்ணீருடன் கலக்கி ஸ்ட்ராவில் ஊற்றுகிறேன். நன்று. இப்போது இது நேராக தட்டில் போகிறது. வாவ், எல்லாவற்றையும் whipped cream மற்றும் மேல் ஸ்ப்ரிங்கிள்ஸ் கொண்டு அலங்கரிக்கிறேன். ருசியானது. நான் முடித்து விட்டேன். ஓ, எவ்வளவு அழகாக இருக்கிறது. என் உணவும் தயார். கொஞ்சம் துளசி இலைகள். ஓ, சரியானது. ஓ செஃப், இது சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஆமாம், எனக்கு தெரியும். என் பாஸ்தா மலர்களின் வடிவத்தில் உள்ளது. வாவ், நீங்கள் மிகச் சிறந்த உணவுகளை தயாரித்துள்ளீர்கள். இந்த வண்ணமயமான பாஸ்தாவுடன் தொடங்கலாம். அதை முயற்சி செய்கிறேன். காத்திரு, இவை கம்மி நூடுல்ஸ். நான் அதை விரும்பவில்லை. ஒரு பாய். அது மிகவும் சீசி. அருமை. எனக்கு மிகவும் பிடித்தது. இப்போது மூன்றாவது உணவு. இது விசித்திரமாக தெரிகிறது. அது மோசமாக இருக்கிறது. எனக்கு தெரியும். வெற்றியாளர் பாட்டி. இது சிறந்த பாஸ்தா. ஓ, ஆம், வெற்றி எனது. நன்றி. என்ன இருக்கிறது? வணக்கம் அனைவருக்கும். எல்லோரும் இங்கே இருக்கிறீர்கள். எனக்கு ஒரு கேக் தயார் செய்யுங்கள். ஓ, அது பிரச்சனை இல்லை. ஒரு கிண்ணத்தில் 2 முட்டைகளை உடைத்து மாவு சேர்க்கவும். பிறகு நன்றாக கலக்கவும். ஓ பாட்டி, மிக்சர் இதை சிறப்பாக செய்ய முடியும். எனக்கு கொடுங்கள். தயாரான மாவை பேக்கிங் பாத்திரங்களில் ஊற்றுங்கள். இங்கே இருக்கின்றன. அப்படியே சமமாக பகிர்ந்து கொள்ளுங்கள். இதோ நிறங்கள். அவற்றை வடிவங்களில் சேர்ப்போம். நன்கு கலக்கவும். அதனால் நிறம் சமமாக பரவி இருக்கும். மேலும் முழு நிறமாக இருக்கும். இங்கே இருக்கிறது. நீங்கள் அதை சுட வேண்டும். இதோ ஒரு பர்னர். இது வேகமாக செய்ய உதவும். ஓ சமையல்காரர், நீங்கள் இங்கே என்ன செய்கிறீர்கள்? ரோஸ், என்னை தொந்தரவு செய்யாதே. நிறுத்து. ஆனால் இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. வாவ், ஹாஃப். இவை பொம்மைகள் அல்ல. உங்களிலிருந்து எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? அதனால்
நாம் தொடர்வோம். என்ன ஒரு மோசமான சமையல்காரர். அவள் எனக்கு அதை பார்க்க கூட அனுமதிக்கல. நான் ஒரு சலிப்பான கேக் செய்ய விரும்பல. எனக்கு ஹப்பா பப்பா தேவைப்படும். ஆம், நிறைய. எல்லாவற்றையும் கிண்ணத்தில் வைக்கலாம். பற்றும் காத்திரு. அது எங்கே? நான் அதை பெற்றேன். வா செஃப், இந்த சிறிய பொருளை எனக்கு கொடுக்க முடியுமா? வாவ், இதை 2 கொண்டு செய்யலாம். சரி, எடுத்துக்கோ. எனக்கு ஒரு குளிர்ச்சியான மற்றும் சக்தி வாய்ந்த பர்னர் உள்ளது. என்ன ஒரு பிடிப்பு. தொடங்குவோம். நான் நன்றாக செய்கிறேன். இந்த பப்ளிக் கம் ஸ்லைம் போலவும் மிகவும் சுவையாகவும் மணக்கிறது. இதை முயற்சிப்போம். வாவ், என்ன அழகான பபர். இப்போது ஒரு அச்சை எடுத்து நமது கம் மாவை ஊற்றுங்கள். அதையெல்லாம் சூடாக்கு மற்றும் கேக் அடிப்பகுதியை பெறுங்கள். இப்போது எனக்கு சில கிரீம் தேவை. வாவ், நான் அதை கண்டுபிடித்தேன். இப்போது என் முறை. என்னை தவறவிடாதீர்கள். அது என்ன? ஓ, நான் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி. நாங்கள் இந்த கிரீமை எங்கள் கேக்கின் ஒவ்வொரு அடுக்கிலும் மிகவும் கவனமாக பயன்படுத்துவோம். கேக், பிறகு கேக். Atlas Matravachrat, Drividams, Art, Sasterska Patten, Murda, Madaparapilam, Melum, Creamy, Harry Piwime. அதுதான் நான் பெற்ற கேக். என் படைப்பை எப்படி விரும்புகிறீர்கள்? சமையல்காரர், நீங்கள் ஒரு மாஸ்டர். நான் மற்ற போட்டியாளர்களை விட கொஞ்சம் முன்னே இருக்கிறேன் என்று நினைக்கிறேன். இங்கே ஏதோ குறைவாக இருக்கிறது. வாவ், அருமையான கண்கள். ரோஸ், நீ மீண்டும் அதை பற்றியதா? உன் கேக்கை அலங்கரிக்க யூனிகார்னின் கண்கள், மூக்கு, காதுகள் மற்றும் கொம்பை ஒட்டு. அடிப்பகுதியை வண்ணமயமான மார்மலேட் ரிப்பன்களால் அலங்கரிக்க. ஓ, என்ன அழகான யூனிகார்ன் கிடைத்தது. இங்கே என்ன பறக்கிறது? பாட்டி, நீ என்ன செய்கிற? ஓ, மன்னிக்கவும், ஜாடியின் மூடி காணாமல் போய்விட்டது. ஓ, நன்றி. நானே அதை கண்டுபிடிக்க முடியாது. என் கேக்கிற்காக ஒரு பிஸ்கட்டைய பாதியாக உடைக்கிறேன். இவ காதுகளாக இருக்கும். அருமை. இப்போது கேக்கின் மேல் கோகோ பொடியை தூவுவோம். அழகாக இருக்கிறது. கண்கள் மற்றும் வாய் சேர்க்கவும். என்ன அழகான டெடி பியர் கேக். பாட்டி, நன்றி செல்லம். உன்னால என்ன? கவலைப்படாத, நான் என்ன வச்சிருக்கிறேன் பாரு. நன்றி, இது எனக்கு தேவைப்பட்டதே. இந்த பிங்க் சாக்லேட் குச்சிகளை உடைத்து அடிப்பகுதியில் ஒழுங்குபடுத்துவோம். கியூட் காதுகள், கண்கள் மற்றும் வாய் சேர்க்கவும். என் பிங்க் பூனை வடிவ கேக் தயாராகிவிட்டது. வாவ், என்ன வினோதமான கேக்குகள். இதை யார் செய்தது? வாவ், ஒரு பூனை, ஒரு டெடி கரடி மற்றும் ஒரு யூனிகார்ன். நான் யூனிகார்ன் மூலம் தொடங்குவேன். அது உள்ளே மிகவும் வண்ணமயமானது. வானவில் நிறங்கள் அனைத்தும். மற்றும் அது எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ஒரு டெடி கப் முயற்சிப்போம். என்ன காதுகள். வாவ், இது சாக்லேட். அருமை. இதுவும் குக்கி தான். இந்த பூனைக்கு என்ன மூக்கு இல்லையா? ஒரு துண்டு சாப்பிடுவோம். இதுவும் உள்ள பிங்க் தான். ருசியாக இருக்கிறது. வெற்றியாளர் என் சகோதரி. ஹூரே, வெற்றி எனது. சமையல் சவாலுடன் தொடங்குவோம். மீனை சமைக்கவும். உங்கள் உணவுகளை நான் காத்திருக்கிறேன். ரொம்ப சரி அசீஸ் பெல்லா, வாருங்கள் தொடங்குவோம். முதலில் நான் நியூட்ரெல்லா பயன்படுத்துகிறேன். ஓ, என்ன ஹியாங்கம். நுடெல்லாவை ஒரு பெரிய முட்டை பாத்திரத்தில் ஊற்றுங்கள். நுடெல்லா கடினமாகும் போது நீங்கள் சாக்லேட் முட்டையின் பாதிகளை எடுத்து அவற்றை ஒன்றாக இணைக்க வேண்டும். எவ்வளவு அழகாக இருக்கிறது. இப்போது முட்டைகளை பாதிகளாக பிரிக்கவும். காத்திருங்கள். அது மிகவும் வேலை செய்தது. ஓ, சரி, இதை உருவச்சிலைக்கு இணைக்கப் போகிறோம். உங்களை பற்றிய அளவுக்கு எப்போதும் அதிகம் இல்லை. ஷெஃப் போல ஒரு அற்புதமான சுவையான உணவை தயாரிப்பார். இந்த சாக்லேட் உருவத்தை பாருங்கள். இது சிறந்தது. மீனை போலவே தெரிகிறது. இப்போது நாங்கள் உருவத்தை சாக்லேட்டால் மூடுகிறோம். மேலும் அதிகமாக நான் சுறாவை நீளமாக மாற்ற வேண்டும். ஓ, என்ன அழகான நிறம். ஆமாம், ஆம். ஓ,
உன்னை கொஞ்சம் அழுக்காக்கிவிட்டேன், மன்னிக்கவும். இப்போது முடிவை பார்க்கலாம். நான் சில விவரங்களை சேர்க்கிறேன், அது அழகாக மாறும். காத்திரு, அது என்ன? உஃப், மீன் எலும்பு. ஐயோ, ரொம்ப சரி. எனது பேத்திக்காக ரொம்ப சுவையான மீனை சமைப்பேன். முதலே இரு பக்கமும் வறுக்கிறோம், சில காய்கறிகள், எள்ளு விதைகள் சேர்க்கிறோம் மற்றும் நிச்சயமாக எல்லாம் கிட்டத்தட்ட தயார். கொஞ்சம் ரோஸ்மெரி சேர்ப்போம். ஓ, பார்த்ததுதான் ரொம்ப நல்லா மணக்குது. அது என்ன ஜெனிபர், நீ என்ன பண்ணுற? அது எதுவும் இல்ல பாட்டி, நான் ஒரு கம் உணவு செய்யறேன். இது ரொம்ப சுவையா இருக்கும். நான் எப்படி செய்ய முடியும்? இன்னும் பாருங்க பாருங்க, சரியான பபிள். இது மோம்சுவாய்ஷன் பசைமாவா மாறுச்சு. இப்ப பசையால் ஒரு மீன் வடிவத்தை உருவாக்குகிறோம். இது எளிதானது. இப்ப நாங்க ஒரு டால்பின் வடிவத்தை உருவாக்க போறோம். அது ரொம்ப அழகா இருக்கும். அத பாருங்க. ஆஹா, உண்மையில அழகா இருக்குது. லேபிள மறக்காதீங்க. நான் முடிச்சிட்டேன். பெல்லா, நாங்க தயாரா இருக்கிறோம். அத முயற்சி செய். வாவ், நீ எவ்வளவு வேகமாக இருக்கிறாய். ஓ இல்லை, இது உண்மையான மீனா? எனக்கு உண்மையான மீன் பிடிக்காது. ஆனால் சரி, நான் அதை முயற்சிக்கிறேன். ஐயோ, இதற்கு மோசமான வாசனை கூட வருகிறது. ஐயோ இல்ல, எனக்கு இது வேண்டாம். இதை பற்றி என்ன? இது சாக்லேட் போல தெரிகிறது. சுவையாக இருக்கிறது. இது சாக்லேட். எனக்கு சாக்லேட் பிடிக்கும். ஓ ஆம், எனக்கு இன்னொரு மீன்வால் வேண்டும். ஓ ஆம், வால் முயற்சிப்போம். ஓப்ஸ், ருசியானது. அடுத்தது என்ன? ஓ, என்ன ஒரு அழகான இளஞ்சிவப்பு டால்பின். இது மிகவும் இனிமையாக இருக்கிறது. இது பபிள் கம் கொண்டு செய்யப்பட்டிருக்கிறது. நான் ஒரு பபிள் ஊதுகிறேன். வாவ், ஆமா. ஆனால் யார் வென்றது? எனக்கு டால்பின் தான் பிடிக்கும். நன்றி பெல்லா, நீ சிறந்த தங்கை. நான் தேன் ஜெல்லி வேண்டும் என்று முடிவு செய்துள்ளேன். நீ எனக்காக அதை செய்வாயா? கண்டிப்பாக. சரி, ஆனால் எனக்கு தேன் தேவை. தேனீகளிட்டிருந்து கொஞ்சம் தேன் கடனாக வாங்குவோம். ஓ, உங்களைப் போல பலர் இருக்கிறார்கள். ஓட நேரம் வந்துவிட்டது. அருமை. இப்போது தேனை இந்த பாட்டிலில் ஊற்றுங்கள். அதை நிரப்புவதற்கு போதுமானதாக இருக்க வேண்டும். தேனீக்கள் திரும்பி வந்துவிட்டன. நான் தேனி கூட்டத்தை சரிபார்க்கல. அது நானும் இல்லை. வாங்க, நிறுத்துங்கள். நிறுத்து. நீ எங்க போற? என்ன நடந்தது? அவங்க என் தேனையும் தேனீ கூட்டத்தையும் திருடி விட்டாங்களா? ஓ, வணக்கம். எனக்கு இப்போதே மிகப்பெரிய அளவு தேன் தேவை. ஓ, நான் தவிர்க்கிறேன். சரியானது. இப்ப டிஸ்கவுண்ட் பிளாஸ்டிக் ஜாடி இருக்கு. அதுல நாங்க ஸ்கிட்டில்ஸ் சேர்க்க போறோம். வெவ்வேறு நிறங்கள், வெவ்வேறு ஜாடிகள். வீட இப்படி தேன் நிறமூட்டப்பட்டுள்ளது. இப்ப ஒவ்வொரு நிறத்தையும் இந்த பெரிய பாட்டிலில் வண்ணத்திலகம் மாதிரி அமைக்க வையுங்க. சரி, ஊதா, நீலம், பச்சை, பிறகு மஞ்சள் மற்றும் சிவப்பு. சரியானது. அடடா, டஸ்டின் அங்கே என்ன செய்கிறார்? நீங்கள் உங்கள் சகோதரிக்காக ஜெல்லி தயாரிக்க வேண்டும். என் ஜெல்லியை முடிக்காமல். பாட்டி, உன் பேரனை கவனத்தில் வை. சரி சரி, நான் சற்று பசித்திருந்தேன், அதனால் கொஞ்சம் சாப்பிட சென்றேன். அதற்கான ஒரு யோசனை எனக்கு ஏற்கனவே உள்ளது. நான் பாண்டாவோட சரியான தேன் ஜெல்லி பேண போகிறேன். இந்த பாண்டா கேனில் கொஞ்சம் தேன் சேர்ப்போம். ஓ ஆமாம், கொஞ்சம் குழப்பமாக இருக்கிறது, ஆனால் பரவாயில்லை. அருமை. இப்போது எனக்கு ஃபாண்டா சுவை கொண்ட தேன் ஜெல்லி உள்ளது. அருமை. சுவையாக இருக்கிறது. இப்போது ஜெல்லிக்கு நட்ஸ் சேர்க்கலாம். ஏ, அது ஊற்றுகிறேன். போதும். மீதமுள்ளவை என் வாயில் போகும். ஓ ஆமாம், ருசியாக இருக்கிறது. ஓ பாட்டி, நீ என்ன செய்கிறாய்? அவை எலுமிச்சை மிட்டாய்களா? எனக்கு அவை மிகவும் பிடிக்கும். ஆம், நான் அவற்றை தேனில் வைத்தேன். இது சுவையான எலுமிச்சை.
ஜெல்லி ஆகும். இத இங்கேயே வைக்கலாம் அனைத்தையும். பின்னர் அதில் ஒரு லேபிள் ஒட்டுவோம். முடிந்தது. என்ன பிரச்சனை டஸ்டின்? பாட்டி ஓரமாக நில். அத பாரு, சமையல்காரர் பெரிய தேன் ஜெல்லி செய்தார். எனக்கு ஸ்கிட்டில்ஸ் கொடுத்து விட்டு போயிடு. சோ பேட்ல ஸ்கிட்டில்ஸ் சேர்ப்போம். அப்படியே இப்போது எல்லாம் தயார். வாவ், என்ன பெரிய ஜெல்லி பாட்ல, எவ்வளவு குளிர். எனக்கு பிடிக்கும். ஓ, இது என்ன? இது ஒரு ஃபாண்டா ஜெல்லி போல தெரிகிறது. என் தம்பி சிருஷ்டியாக இருக்கிறான். ஓ, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. இது நட்ஸ் கான்டிஸுடன் கூட இருக்கிறதா? எனக்கு இது மிகவும் பிடிக்கும். இது என்ன ஜெல்லி வகை? இதன் உள்ளே ஏதோ சிட்ரஸ் போன்றது இருக்கிறது போல. முதலில் அதை பிழிய வேண்டும். ஓ, நான் நினைத்த அளவுக்கு எளிதாக இல்ல. வாவ், அது குளிர்ச்சியாக இருக்கிறது. ஆனால் இந்த பெரிய பாட்லுக்கு சமமாக இல்ல. வாவ், இந்த பெரிய வண்ணக்கோலம் ஜெல்லிய முயற்சிப்போம். ஸ்கிட்டில்ஸ் கூட இது ரொம்ப சுவையா இருக்கிறது. ஆஹா, ஆனால் யார் வெல்ல போகிறார்கள்? சரி, என் சகோதரர் டஸ்டின் இந்த முறை என்னை ஆச்சரியப்படுத்தினார். ஆஹா, வாவ், முதல் வெற்றியுடன். வாவ், என்ன ஒரு அழகான கம்மினாய். இது மிகவும் நகைச்சுவையாக குலுக்குகிறது. ஓ இல்லை, இது விழுகிறது. இது மோதியது. ஓ இல்லை. ஓ, நீங்களா இங்கே வந்து விட்டீர்களா? அப்படியானால் சமையல் சவாலையை தொடங்கலாம். இது ருசியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். நாயின் வடிவில் ஒரு உணவு வேண்டும். உங்கள் ருசியான விருப்பங்களை நான் காத்திருக்கிறேன். ஓ, எனக்கு ஏற்கனவே தெரியும். ஸ்கிட்டில் சுவை ஜெல்லியை எடுத்துக்குவோம். ஒவ்வொரு பாக்கெட்டுக்கும் தனித்தனி நிறம் உள்ளது. எல்லாவற்றையும் தண்ணீரில் ஊற்றுவோம். இப்போது அதை கலக்கவும். சரியான வரிசையில் அச்சில் ஊற்றுவது மட்டுமே மீதமுள்ளது. நிச்சயமாக. எனக்கு நினைக்கிறது இது இது 5 குட்டி நாய்களாக மாறிச்சது. சிறப்பு, நான் முடிச்சிட்டேன். ஓ சரி, இப்போது என் முறை. நான் ஏற்கனவே என் தலை வடிவில் ஒரு கேக் செய்து விட்டேன். அதை அலங்கரிக்கவே உள்ளது. முதலில் கிரீமை ஊற்றுங்கள். பின்னர் சில விவரங்களை சேர்க்க போகிறோம். கண்டிப்பாக கண்கள், மூக்கு மற்றும் மூக்கு பகுதி. அது தயாராகிவிட்டது. என்ன அழகு. இப்போது விவியன் என்ன யோசித்துள்ளார்? நான் பஞ்சு மற்றும் பேஸ்ட்ரி பை தேவை. திரவ மார்ஷ்மெல்லோவை பையில் வையுங்கள். இப்போது ஒரு ஓரியோ எடுக்கவும். இதோ பிஸ்கட்டின் மேல் பகுதியை நைக்கவும். இப்போது பிஸ்கட்டின் உள்ளே பஞ்சு வைத்து பிஸ்கட்டின் இறுதியில் அதை மூடவும். மூக்கை உருவாக்க சிறிய பிஸ்கட் துண்டை எடுக்கவும். ஏதோ வாவ், நான் முடித்து விட்டேன். ட்ரேசி, இதை முயற்சி செய். வாவ், நீ உண்மையிலேயே இதையெல்லாம் எனக்காக செய்தாயா? நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். கம்மி நாய்களுடன் தொடங்குவோம். அவை மிகவும் சுவையாக உள்ளன. நான் அவற்றை விரும்புகிறேன். அவை மிகவும் நகைச்சுவையாக குலுக்குகின்றன. இது என்ன? வாவ், இது நாயின் தலை வடிவில் ஒரு கேக். அதை சுவைக்க காத்திருக்க முடியல. மிகவும் சுவையாகவும் மென்மையாகவும் இருக்கிறது. எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. அந்த சிறிய அழகான ஓரியோ நாயை பாருங்கள். ஓ, இது மார்ஷ்மெல்லோ பாப்பு. சுவையாக இருக்கிறது. இது ருசியாக இருக்கிறது. ஆனால் வெற்றியாளர் சமையல்காரர். உண்மையா நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன். நன்றி. அவளது ஜெல்லி நாய்க்குட்டிகளை பாராட்டுவாள்னு எனக்கு தெரியும். வணக்கம் குலோய். அவர்கள் உனக்காக என்ன சமைக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாய்? வாவ், ஒரு கேக். அருமையான தேர்வு. பாட்டி மற்றும் குவென்டின் தயாராக உள்ளனர். காத்திரு, மூன்றாவது யார்? யாரோ வானத்துல பறக்கிறார்கள். அது சூப்பர் செஃப். எவ்வளவு குளிர். ஹாய், நான் தாமதமாக வந்ததற்கு மன்னிக்கவும். சமையல் தொடங்கலாம். எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது.
நாம ஸ்கிட்டில்ஸ் உடன் உள்ள பெட்டியை எடுக்கிறோம். ரொம்ப சிவையான கேக்குகள் உள்ளன. நாங்க கேக்கை ஒன்றிணைக்கிறோம். கிரீம், அப்பிறகு மற்றொரு அடுக்கு, அப்பிறகு மேலும் கிரீம் மற்றும் மற்றொரு அடுக்கு. முடிவு வரை இப்படி தொடருங்கள். இப்போது நான் சில ஸ்கிட்டில்ஸ் உள்ளே வைக்க வேண்டும். அப்படியே ஏன் என்ன நடக்குது? நிறுத்து. என்ன? எவ்வளவு சுவையாக இருக்கிறது. காத்திருங்கள், என்ன நடக்கிறது? பாட்டி, நீங்கள் என்ன யோசித்தீர்கள்? ஏற்கனவே நான் தர்பூசணியை தோல் சீவி விட்டேன். ஓ, மன்னிக்கவும், ஆனால் அதுவே எல்லாம் இல்லை. அதை வெட்டவும் வேண்டும். அருமை, இது சிறப்பாக வந்தது. இப்போது எனக்கு சிறந்த 3 டயர்கள் உள்ளன. கேக்கிற்காக நிச்சயமாக இது ருசியாக தெரிகிறதா இல்லையா? குவென்டின், ஏன் சோகமாக இருக்கிறாய்? எனக்கு அன்னாசி பழத்தை பிடிக்க உதவவும், இப்போது அதை எரியவும். மற்றும் இங்கே பாட்டியின் அழகான அச்சுகள் உள்ளன. இந்த அழகான பட்டாம்பூச்சிகளை மற்றும் சில பிற வடிவங்களை எடுத்துக்கொள்ளலாம். இந்த பழக்கேக்கை பாருங்கள். ஓ, அருமை. நான் ஒன்றை எடுத்துக்கொள்ளலாமா? வாங்கோ பாட்டி, தயவு செய்து. இதோ ஒரு நீல கொத்துமல்லி. நன்றி, இது சுவையாக இருக்கிறது. ஓ சரி, நானும் சில சமையல் செய்ய வேண்டும். சரி, இதை போலவே இங்கே மற்றும் அங்கே செய்யட்டும். அடுக்குகள் தயாராகிவிட்டன. இப்போது பக்கங்களில் சில கிரீம் தேவை. எனக்கு போதுமானது இல்லை. சரி, நான் வேற ஏதாவது யோசிக்கிறேன். இதோ ஒரு லெகோ மனிதர். அவர்கள் எனக்கு உதவ போகிறார்கள். பாருங்கள், அவர்கள் அதை மிகவும் வேகமாக செய்கிறார்கள். பக்கத்தில் கட்டுமான தொழிலாளர்கள் சகோதரிக்காக சரியான கேக் கட்டுகிறார்கள். நல்ல வேலை நண்பர்களே, தொடருங்கள். Apar, handharitsterin ferde. Fleisel mittaigas. Srishin shrikkering surishi noodle love. Kaswaisir blam. ஓ, இது கீழே பாய்வது எனக்கு மிகவும் பிடிக்கும். ருசியானது. சாப்பிடுங்கள். நன்றாக. நான் இன்னும் முடிக்கவில்லை. இதோ என் அழகான கேக் கோபுரம். இப்போது ஒவ்வொன்றின் மேல் வேறு நிறமுள்ள குலேசை இப்படி வைக்கிறேன். சரி, நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். பாருங்கள், இது எரிமலை போல மாறிவிட்டது. சாப்பிடுங்கள். வாவ், பலவிதமான மற்றும் பெரிய கேக்குகள். இந்த மால்டீசர் ஒன்றை முயற்சிக்கிறேன். ஓ, உள்ள சில இருக்கின்றன. அருமை, எனக்கு பிடிச்சிருக்கிறது. இது ருசியாக இருக்கிறது. சுவையாக இருக்கிறது. மிகவும் நல்லது. இங்கே என்ன இருக்கிறது? இது அன்னாசி பழ சூரியன். ருசியானது. இப்போது தர்பூசணி கேக்கை முயற்சிப்போம். இது மிகவும் படைப்பாற்றலானது. ரொம்ப நல்லது. இந்த பிரகாசமான கேக்கை பாருங்கள். வாவ், உள்ள நிறைய ஸ்கிட்டில்ஸ் இருக்கின்றன. வாவ், இது மிகவும் சுவையா இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். வாவ், ருசியாக இருக்கிறது. சரி, நீங்கள் எல்லோரும் வென்று விட்டீர்கள். வாவ், நீங்கள் நன்றாக செய்துள்ளீர்கள். கூல். அனைவருக்கும் ஏற்கனவே ஒரு வெற்றி உள்ளது.